மை டியர் மக்களே, இப்போ கொடைக்கானல் போயிட்டு இருக்கேன். சென்னையில தான் இருக்கேன். இப்பதான் கிளம்புனேன். இன்னும் எவ்வளவு நேரம் ஆக போகுது அப்படிங்கறது தெரியல. ஓ, 1 minute. நாங்கன்னு சொல்றதுனால யாரும் தேடுறீங்களா? அது ஒண்ணு இல்ல. திருச்சியை நோக்கி போயிட்டு இருக்கோம். பார்த்தா முன்னாடி வரும்போது ஒரே மேகமூட்டமா இருந்தது. ஆஹா, செமையா இருக்கு. மழை பெஞ்சு ஒரு அப்படியே ஜாலியா டீ குடிச்சிட்டு இருக்கோம். பாத்தீங்களா? ஹலோ மை டியர் மக்களே, ஆஃப்டர் வெரி வெரி லாங் டைம் நம்ம டியர் மக்களுக்காக இப்போ நம்ம செந்து பைரவி ஷூட்டிங்காக தான் கொடைக்கானல் போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:45. இப்போதான் சென்னையில இருந்து கிளம்புறேன். கிளம்பி பொறுமையா கொடைக்கானல் போறேன். அங்க ஒரு சில பல சீக்வன்சஸ் இருக்கு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நம்பி போயிட்டு இருக்கேன். வழக்கம் போல எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. நம்ம கிட்ட சொல்றது ஒண்ணு, அங்க நடக்கிறது ஒண்ணா இருக்கா? இதுவே வாடிக்கையா இருக்கிறதுனால எல்லா நேரமும் ஏமாற்றமாவே இருக்கு. அந்த ஏமாற்றத்தோட இருக்கிற நானே உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியலையேப்பா. உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனைனா இந்த எம்எல்ஏ கிட்ட வர்றீங்க. இந்த எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனைனா யாருக்கு? நீங்க எல்லாம் பல கேள்விகள் கேக்குறீங்க, பல கதைகள் சொல்றீங்க, நிறைய பேர் கழுவி ஊத்துறீங்க. பட் இது எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒரு விதத்துல உங்களை என்டர்டைன் பண்ணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட தான் எல்லாத்தையும் அப்படியே தட்டி தூக்கி போட்டுட்டு போய்கிட்டு இருக்கேன். இப்பதான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஆக்சுவலா இன்னைக்கு காலையில இன்ஃபேக்ட் காலையில தான் இப்ப கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா சொன்னாங்க. ஸோ அதனால இம்மீடியட்டா கிளம்பியாச்சு. இன்னும் நான் சென்னையில தான் இருக்கேன். இப்பதான் கிளம்புனேன். இன்னும் எவ்வளவு நேரம் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்காக ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்ததுன்னா ஐ வில் கீப் அப்டேட்டிங் யூ. வாங்க நாம கொடைக்கானல் போகலாம். ஒரு வழியா லஞ்ச் பிரேக்கு நாங்கள் நிறுத்தி சுமார் 2:45 அந்த மாதிரி நாங்கள் நிறுத்தினோம். நிறுத்தி லைட்டா சாப்பிட்டுட்டு, ஓ 1 minute. நாங்கன்னு சொல்றதுனால யாரும் தேடுறீங்களா? பாத்தீங்களா, இவருதான் ரவி அண்ணா. ரவி இல்ல, ரவி நமக்கு வந்திருக்காரு கூட துணைக்கு. இவர் தான் என்ன பாத்துக்கிறாரு. ஸோ நாங்க 2 பேரும் இப்பதான் சாப்பிட்டுட்டு திருச்சியை நோக்கி போயிட்டு இருக்கோம். பார்த்தா முன்னாடி வரும்போது ஒரே மேகமூட்டமா இருந்தது. ஆஹா, செமையா இருக்க போது. மழை பெஞ்சு ஒரு மாதிரி பிளசண்டா இருக்கும், என்ஜாய் பண்ணலாம்னு பார்த்தா அந்த கிளவுட் எல்லாம் பின்னாடி போயிடுச்சு. அது அது ஹம்ப்னால கிளவுட் எல்லாம் பின்னாடி போய் அது எங்களுக்கு துரத்திட்டு வரும். அதை நாங்கள் ஓவர்டேக் பண்ணி போயிடும். அண்ட் வரும்போதெல்லாம் பயங்கர வைப்பான சாங்ஸ் எல்லாம் இருந்ததா. அந்த சாங்கோட போட்டு எடுக்கலான்னு பார்த்தா எப்படி காப்பிரைட்ல நம்ம முடிச்சுட்டுருவாங்க. அதனால சாங்கை கட் பண்ணிட்டு நான் மட்டும் தனியா போறீங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு போறீங்க என்னன்னு தெரியல. பட் இன்னைக்கு ரொம்ப வெயில் இல்லாம கொஞ்சம் பிளசண்டா இருக்கிறதுனால ஓகே, ஜாலியா இருக்கு. என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த ஸ்டாப். ஆனா அடுத்தது எங்க நிறுத்தலாம்? சுமார் ஒரு 4:30-5 மணி போல டீக்கு நிறுத்திட்டு அதுக்கப்புறம் மலை ஏற வேண்டியதான். அடுத்த ஸ்டாப் உங்க சந்திக்கிறேன். பாய். சொன்ன மாதிரியே அடுத்த டீ பிரேக்கு திருச்சி தாண்டி திண்டுக்கல் போற வழியில நிறுத்தியிருக்கோம். நிறுத்தி அப்படியே ஜாலியாக டீ குடிச்சிட்டு இருக்கோம். பாத்தீங்களா, டீ டைம். அநேகமாக கொடைக்கானல் ஏறுறதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி நிறுத்துவேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் மலையும் மலை சார்ந்த பகுதிகளும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இடம். அங்கே டீ குடிக்கிறது இன்னும் ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஸோ ஹலோ மக்களே, இப்போ பார்த்தா சாயங்காலமாக நான் டீ குடிக்கும் போது மீண்டும் பண்ணுறேன்னு சொன்னேன். பார்த்தா இருட்டிடுச்சு. இப்போ நான் மலை ஏறிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா வளைந்து நெளிந்து போகும் பாதையில் நாங்கள் வளையாம ஏறிட்டு இருக்கோம். ஃபன்னா இருக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி காட் செக்ஷன்ல போறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கணும், பயங்கரமா பிடிக்கும். இப்போ பார்த்ததுன்னா பயங்கர இருட்டா இருக்கும், என் ஃபேஸே தெரியாது.
மர்மமா இருக்கு இல்ல? செக்கிங் இருந்தா கூட இருக்கேன். 1 minute. நான் வேணா உங்களுக்கு அப்படியே லைட்டை போட்டு காமிக்கிறேன். ஒளி வந்து விட்டது. நான் சொன்ன மாதிரியே வந்து மலைப்பாதையில வந்து வளைந்து நிலைத்து அப்படியே போயிட்டு இருக்கோம். ஐயா மாதிரி ஹேர்பின் பெண்ட் வந்துருச்சு. ஐயா சடனா ஒரு ஹேர்பின் பெண்ட் வந்துருச்சு. ஓகே, பாக்கி வந்து நான் ரீச் ஆயிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகே, டாடா பாய். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். பாருங்க, ஒருத்தன் என் கை மேலேயே ஏறி இருக்கான். இங்க பாத்தீங்களா, சிங்கிந்தும் இருக்காங்க. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு.